புதிய ஜெயங்கள். தாவீது சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தாவீது தன்னுடைய கடந்த கால தோல்விகளை நினைத்து பார்த்தாலும் கர்த்தர் தனக்கு இப்போது கொடுத்திருக்கும் ஜெயத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். இனிமேல் தனக்கு தோல்விகளும் கஷ்டங்களும் வராது என்றும் கர்த்தர் தனக்கு தொடர்ந்து வெற்றிகளை கொடுப்பார் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறார். துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றும் தோல்வி ஜெயமாய் மாறும் என்றும் தாவீது நம்புகிறார். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் என்று தாவீது கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்துவிட்டு மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி வாரும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். பூமியை அதிரப் பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் என்று முறையிட்டவர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் தயவாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது இதுவரையிலும் தோல்விகளை சந்தித்தார். தாவீதின் தோல்விக்கு கர்த்தர் அவரை கைவிட்டதுதான் காரணம். ஆனால் இப்போதோ கர்த்தர் தாவீதின் மீது மறுபடியும் பிரியமாய் இருக்கிறார். அவருக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். தாவீது தன்னுடைய சந்தோஷத்தில் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மீதியானவர்கள் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் இருப்பார்கள். காலம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அந்த காலத்திலும் கர்த்தருக்கு மீதியாக ஒரு கூட்டம் ஜனத்தார் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள். கர்த்தர் அவர்கள் மீது பிரியமாய் இருப்பார். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கொடியை கொடுப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சத்தியமானது. தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் கர்த்தர் உண்மையுள்ளவர். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். தாவீதின் அரசாங்கமே கர்த்தர் கொடுத்திருக்கிற கொடி. தாவீதின் அரசாங்கம் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் விரிவாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கும் தாவீது ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற கொடி இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் ஒன்றாய் இணைக்கிறது. படை வீரர்கள் தங்கள் சேனையில் இணைவது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் ராஜ்யத்தில் இணைகிறார்கள். கர்த்தருடைய கொடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, அவர்களை இயக்குகிறது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. கர்த்தர் தம்முடைய கொடியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய கொடியை பார்த்து இஸ்ரவேலின் சத்துருக்கள் பயப்படுகிறார்கள். கர்த்தரின் கொடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பின் கொடியாக இருக்கிறது. கர்த்தரின் ஜெய கொடியை இஸ்ரவேல் புத்திரர் சார்ந்திருக்கிறார்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கொடியாக நிற்பார். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஏசாயா 11:10. கர்த்தர் தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே தம்முடைய கொடியை கொடுப்பார். கர்த்தரே நம்முடைய ஐக்கியத்திற்கு மையமாக இருக்கிறவர். கர்த்தருக்குள் நாம் தைரியம் பெற வேண்டும். கர்த்தருக்குள் நாம் வெற்றி சிறக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பு நம்மீது கொடியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு பலன் உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகளுக்கு விரோதமாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் கொடியை பிடித்துக் கொண்டு யுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய சபைகளில் கிறிஸ்துவின் கொடி பறக்க வேண்டும். சத்துருக்கள் இந்த கொடியை பார்த்து பயப்படுவார்கள். நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரமாட்டார்கள். சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் கொடியை பிடித்திருக்க வேண்டும். இந்த கொடியை நம்மால் எங்கும் கிரயத்திற்கு வாங்க முடியாது. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் தாமே தம்முடைய கொடியை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். கர்த்தருடைய சபையில் உள்ள எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் எல்லா விசுவாசிகளுக்கும் தம்முடைய கொடியை கொடுப்பார். தாவீது இஸ்ரவேல் ஜனத்தாரின் விடுதலைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் ஜெபிக்கிறார். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது கோபமாய் இருந்தார்.
இனிமேல் கர்த்தர் தங்கள் மீது கோபமாய் இருக்கக்கூடாது என்றும் தங்கள் மீது சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றும் தங்களிடத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினார். அதில் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் என்று தாவீது இப்போது விண்ணப்பம் பண்ணுகிறார். தேசத்திலே சத்துருக்கள் வெடிப்புகளை உண்டு பண்ணினார்கள். பல சமயங்களில் இஸ்ரவேல் தேசத்தாரே தங்கள் தேசத்தில் வெடிப்புகளை ஏற்படுத்தி விட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரிடையே பிரிவினை உண்டானதினால் தேசத்தில் வெடிப்பு உண்டாயிற்று. கர்த்தர் தாமே அந்த வெடிப்புகளை எல்லாம் பொருந்த பண்ண வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை செவிகொடுத்து கேட்கிறவர். தமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் தமது வலதுகரத்தினால் ரட்சிக்கிறவர். நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் விடுவிக்கும்படி தமது வலது கரத்தினால் நம்மை ரட்சிப்பார். கர்த்தருடைய சபையார் ஜெபிக்கும் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் சபையாரின் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். தமது வலது கரத்தினால் சபையை ரட்சிப்பார். தாவீது தோல்வியின் அனுபவத்தில் இருந்து இப்பொழுது வெற்றியின் அனுபவத்திற்கு வருகிறார். தோல்வி ஏற்பட்ட இடத்தில் தாவீது வெற்றி கொடி பிடிக்க விரும்புகிறார். இதற்காக ஏதோமியரை அழிக்க யோபாவை அனுப்புகிறார். மேசியாவே இஸ்ரவேலரின் ஜெயக்கொடி. சத்துருக்களிடமிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவே கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் சத்துருக்களிடமிருந்து ரட்சிக்கப்படும். இஸ்ரவேலின் ஜெயக்கொடியாகிய கிறிஸ்து மூலமாக ஜெயம் வரும்.